பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 10th ஹிஸ்டரி புக்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கலை சொற்கள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அல்லக்டு அப்படின்னா என்னன்னா சொல்லப்படும், ALLEGED. சரியா? அடுத்து எக்ஸ்டாட்டிக் அப்படின்னா பரவசம். எக்ஸ்டாட்டிக் அப்படின்றது பரவசம். அடுத்து வெலோமினஸ் அப்படின்னா அதிக பரிமாணம் உள்ள. சரிங்களா? வெலோமினஸ் அப்படின்றது அதிக பரிமாணம் உள்ள, நிறைய பரிமாணங்கள் இருக்கும், அதைத்தான் வெலோமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரிட்டேரேட்டட் அப்படின்னா வலியுறுத்துதல்பா. இங்க பாருங்க, ரொம்ப முக்கியம். ரிட்டேரேட்டட் அப்படின்னா வலியுறுத்துதல். அடுத்து ஐடலாரிட்டி, உருவ வழிபாடு. ஆக்சுவலா ஐடால்னாவே உருவம் தான்ப்பா. ஐடால் அப்படின்னா பொம்மைய சொல்லுவாங்க, உருவம்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் ஐடால் தான். சோ ஐடாலாரிட்டி அப்படின்னா உருவ வழிபாடு. சரி, ஐடாலரிட்டி அப்படின்னா உருவ வழிபாடு. அடுத்து டிராக்ட், சிறு நூல். சரியா? டிராக் பேண்ட் சின்னதா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராக்ட் அப்படின்னா சிறு நூல். அடுத்து ரெவிலேஷன், திரு வெளிப்பாடு. சரியா? ரெவிலேஷன் அப்படின்னா திரு வெளிப்பாடு. ரைட், ஓகே. இந்த பாருங்க, இது நம்ம இந்த வேலு நாச்சியார், கட்டபொம்மன் அந்த பாடத்துல இருந்து நம்மளுக்கு வரும். சரிங்களா? அது ஓரியன்டான கலை சொற்கள். இந்த பாருங்க, புரோட்டீஜ் அப்படின்னா பிறர் ஆதரவில் இருப்பவர். கோபால நாயக்கர் பாதுகாப்புல வேலுநாச்சியார் இருப்பாங்கல்ல, அது என்னன்னா புரோட்டீஜ். சரியா? PROTEG, புரோட்டீஜ் அப்படின்னா பிறர் ஆதரவில் இருப்பவர். அடுத்து அக்ரண்டிஸ்மெண்ட். அக்ரண்டிஸ்மெண்ட் அப்படின்னா செல்வாக்கை வளர்த்தல் இல்ல ஆக்கிரமிப்பு செய்தல், ரெண்டுமே வரும். அக்ரண்டிஸ்மெண்ட். சரிங்களா? அக்ரண்டிஸ்மெண்ட், அக்ரெசிவா போய் ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? செல்வாக்க வளர்க்குறாங்க. அப்ப அக்ரண்டிஸ்மெண்ட் அப்படின்னா ஆக்கிரமிப்பு செய்தல் இல்ல செல்வாக்கை வளர்த்தல். அடுத்து டிஃபியன்ட். சரிங்களா? டிஃபியன்ட்னா பணிய மறுக்கிறது, சொல்றதை கேட்காம பணிய மறுக்கிறதுனா என்னன்னா டிஃபியன்ட். டிஃபண்ட்ன்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபண்ட் பண்றாங்க அப்படின்னா பணிய மறுக்கிறாங்க, டிஃபியன்ட். அடுத்து டிராங்குவிலிட்டி. சரியா? டிராங்குவிலிட்டி அப்படின்னா அமைதி. அடுத்து ட்ரியக்ரி. சரியா? ட்ரியக்ரி, TREACHERY, ட்ரியக்ரி அப்படின்னா வஞ்சித்தல், வஞ்சகம் பண்றதுதான் ட்ரியாக்ரி. அடுத்து அடாசியஸ், AUDACIOUS, அடாசியஸ் அப்படின்னா பணியமற்ற துணிவு மிக்கன்னு அர்த்தம். இது கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. சரியாப்பா? அடாசியஸ் அப்படின்றது துணிவு மிக்க ஒரு செயல்பாடு. அடுத்து அல்டிமேட்டம், இறுதி எச்சரிக்கை. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிரிகளுக்கெல்லாம் இறுதி எச்சரிக்கை விட்டுருக்காரு. அப்போ அல்டிமேட்டம் அப்படின்னா இறுதி எச்சரிக்கை. பவுண்டி, கொடை. சரியா? பவுண்டி அப்படின்னா கொடை கொடுக்கிறது. அடுத்து காக்கேட். சரியா? COCKAD, காக்கேட் அப்படின்னா தொப்பியை அணிய செய்யும் குஞ்சம். அதாவது இந்த தொப்பி இருக்கும் பாத்தீங்களா, அப்படி தொப்பி இருக்குன்னா அது மேல இந்த ரெக்க மாதிரி வச்சிருப்பாங்களே, அதுதான் என்ன அப்படின்னா காக்கேட், தொப்பியை அணி செய்யும் குஞ்சம். அடுத்து காக்னிசன்ஸ் அப்படின்னா கவனமாகன்னு அர்த்தம். சரியா? காக்னிசன்ஸ் அப்படின்னா கவனமா இருக்கிறது. அடுத்து ட்ரவுன்ஸ், தோற்கடி. சரியாப்பா? ட்ரவுன்ஸ் அப்படின்றது தோற்கடி. அடுத்து இன்டர்ன்ட், சிறைப்படுத்துதல், சிறைக்கு உள்ள கொண்டு போறது. சிறைக்கு உள்ள எடுத்துட்டு போறது இன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இன்டர்ன்ட் அப்படின்னா சிறைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த பாருங்க, இது எந்த லெசன்ல வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கோல் கிளர்ச்சி, சாந்தல் கிளர்ச்சி இதுல எல்லாம் இருக்குல்ல, இதுல வரக்கூடியதா இருக்கும். அடுத்து அதாவது ஆர்கெஸ்ட்ரேட்டட், நினைத்ததை நிறைவேற்ற போடப்பட்ட திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்கெஸ்ட்ரேட்டட் அப்படின்னா நினைத்ததை நிறைவேற்றுவதற்காக போடப்பட்ட திட்டம் தான் ஆர்கெஸ்ட்ரேட்டட். அடுத்து கிளாண்டஸ்டைன், ரகசிய. கிளாண்டஸ்டைன்னா ரகசிய. ரிஸ்டோரேட்டிவ், ரெஸ்டோரேட்டிவ்னா மீட்கின்ற, ரீஸ்டோர் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ரீஸ்டோர்னா மீட்கிறதா. சோ ரிஸ்டோரேட்டிவ் அப்படின்னா மீட்கின்றன்னு அர்த்தம். அடுத்து சப்லெண்டிங். சரியா? சப்லெட்டிங் அப்படின்றது கீழ்குத்தைக்கு இல்லாட்டி உள்குத்தைக்கு வாடகைக்கு விடுறது, அதான் சப்லெண்டிங். அடுத்து எகலிட்டேரியன், EGALITARIAN, எகலிட்டேரியன் அப்படின்னா என்னன்னா அனைத்து மக்களுக்கும் சமமான. சரியாப்பா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எகலிட்டேரியன் அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் சமமா இருக்கிறதா எகலிட்டேரியன். அடுத்து கார்சிவ் அப்படின்னா வலுக்கட்டாயமான அர்த்தம். சரியா? கார்சிவ், COERCIVE, கார்சிவ் அப்படின்னா வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறது, கார்சிவ்.
அடுத்து எக்ஸ்டாரிஷன். எக்ஸ்டாரிஷன்னா தாக்குதல் மூலம் பணம் பொருள் பறித்தல். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்டாரிஷன் அப்படின்னா தாக்குதல் நடத்தி அது மூலியமா பணம் பொருள் எல்லாத்தையும் பறித்தல் தான் என்னன்னா எக்ஸ்டாரிஷன். அடுத்து டிஸ்கிரண்டல்டு. சரியா, டிஸ்கிரண்டல்டு அப்படின்னா நிறைவில்லாத திருப்தியற்ற. டிஸ்கிராண்டல்டு. சரி, அடுத்து அதாவது அபிஸ்மல். அபிஸ்மல்னா மிக மோசமான படு பாதாளமான. சரியாப்பா, ஆனா பாதாளம்ன்றதே வந்துட்டு நம்ம தமிழ் மொழி சொல் கிடையாது. பாதாள சாக்கடைன்றது தவறு, புதை சாக்கடைன்றதுதான் கரெக்ட். பட் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அபிஸ்மல்னா மிக மோசமான, இது கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா, டிஸ்கிரண்டல்ட் அப்படின்னா நிறைவு இல்லாத திருப்தியற்ற, அபிஸ்மல் அப்படின்னா மிக மோசமான படு பாதாளமான அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது பாருங்க, இந்த இப்போ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம காந்தியம் தேசிய காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லெசன்ல இருக்கக்கூடியது. சரியா, அந்த லெசன்ல இருக்கக்கூடிய கலை சொற்கள் இத பாத்துக்குவோம். சரியா, இத பாருங்க. சத்தியாகிரகா அப்படின்னா அறப்போர் சத்தியாகிரகம். சரியா, அதான் சத்தியாகிரகா. அடுத்து கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட் அப்படின்னா அரசியல் சட்ட விதிகளை பின்பற்றுபவர். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட் அப்படின்னா அரசியல் சட்ட விதிகளை பின்பற்றுவர் தான். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது அரசியல் சட்ட விதிகள். அப்ப அரசியல் சட்ட விதிகளை பின்பற்றுபவர் கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட். டிஸ்கிரிமினேஷன் சாதி கொள்கை போன்றவற்றின் அடிப்படையில் வேறுபாடு காட்டுவது, அதான் என்ன அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன். சரியாப்பா, சாதி கொள்கை போன்றவற்றின் அடிப்படையில் வேறுபாடுகள் காட்டுகின்ற, அதுதான் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது. அடுத்து எக்ஸாட். எக்ஸாட் அப்படின்னா வற்புறுத்து நற்செயலுக்கேவு. இதுதான் நற்செயலுக்கு ஏவுறது இல்லாட்டி வற்புறுத்துறது, ரெண்டுமே எக்ஸாட். இங்க பாருங்களேன், இந்த மாதிரி சின்ன வேர்டா இருக்கிறதாப்பா அவங்க கேக்குறாங்க. சரியா, எந்த வேர்டு சின்னதா பார்க்க குட்டியா தெரியுதோ அந்த வேர்டு தான் கேக்குறாங்க கொஸ்டின்ல. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அந்த எக்ஸாக்ட ஞாபகம் வச்சுக்கோங்க, வற்புறுத்து தற்செயலுக்கேவு. அடுத்து கம்யூனலிசம், வகுப்புவாதம். சரியாப்பா, கம்யூனலிசம் அப்படின்றது வகுப்புவாதம். சரி, கம்யூனிசம் வேற. சரியா, கம்யூனிசம் அப்படின்றது பொது உடைமை. இங்க பாருங்க, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. கம்யூனிசம்ன்றது பொது உடைமை, கம்யூனலிசம்னா வகுப்புவாதம். ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டொமினியன், தன்னாட்சி உரிமையுடைய குடியேற்ற நாடு. அடிக்கடி கேட்பாங்களே டொமினியன் அந்தஸ்து வேணும்னு சொல்லிட்டு, அதான் தன்னாட்சி குடியுரிமையற்ற நாடு. அடுத்து எலக்ட்ரேட், வாக்காளர் தொகுதிப்பா. எலக்ட்ரேட் வாக்காளர் தொகுதி. அடுத்து அல்டிமேட்டம், இதுலயும் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் ஞாபகம் வச்சுக்க சொன்னோம்ல, எதிரிகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுவாரு. அப்ப அல்டிமேட்டம்ன்றது இறுதி எச்சரிக்கை, அடிக்கடி வருது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அலியனேஷன். அலியனேஷன், ALIENATION, அலியனேஷன் அப்படின்னா தனிமைப்படுத்துது. ஏலியன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஏலியன்னா தனியா வேற கிரகத்துல தானே வரும். அப்ப ஏலியனேஷன், ஏலியனேஷன்னா என்னன்னா தனிமைப்படுத்துதல்னு அர்த்தம். அடுத்து கான்ஸ்பிரசி, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சரியா, 11th புக்லயும் இருக்கு, 12th புக்லயும் இதே வார்த்தை இருக்கு. கூட்டு சதி, சதி திட்டம், அதுதான் என்ன அப்படின்னா கான்ஸ்பிரசி. சரியா, கான்ஸ்பிரசி அப்படின்னா கூட்டு சதி, சதி திட்டம். சரியா, ரைட்டுப்பா. இது வந்து நம்ம வரலாறு புக்ல இருக்குது. அடுத்து இன்னும் வரலாறு புக்ல இருக்குது பகுதி 2 பகுதி 3ன்னு சொல்லி நம்ம 10th புக்ல இருக்கிறத தொடர்ச்சியா பார்க்கலாம். நன்றி.